அண்ணா என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அதன் பிறகு விஜய் என்கின்ற மூன்றெழுத்து எழுச்சியையும் புரட்சியையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறது. தன் பின்னாடி வந்த ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இந்த சமூகத்தின் மீது பற்று வர வேண்டும் என்று அந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றினார். அந்த நற்பணி மன்றத்தை அப்படியே விட்டுவிடாமல் மக்கள் இயக்கமாக மாற்றினார். அந்த மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கினார். அதனால எங்களை வந்து ரசிகர்கள் கூட்டம், நாங்கள் வந்து கூத்தாடிகள், நடிகர்களிடம் வந்து நாட்டாலை கொடுக்கலாமா என்று பேசுவதற்கு திமுக கட்சியை சார்ந்த எவருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா திமுகவே கூத்தாடி கட்சி தான், நடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அண்மையில கூட ஒரு அமைச்சர் பேசுறாரு, 90% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், சொல்வதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்றாங்களே, சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல? மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னீங்களா இல்லையா? ஏன் ரத்து பண்ணாம இருக்கீங்க? அப்ப பொய் சொல்றதுக்கு கேவலமா இல்ல? எல்லா தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும் சொன்னாங்களா இல்லையாமா? சத்தமா சொல்லுங்க, சொன்னாங்களா இல்லையா? எல்லாருக்கும் 1000 ரூபாய் வருதா? அப்ப பொய் சொன்னாங்களா இல்லையா? தாய்மார்களை ஏமாற்றுவதற்கு வெக்கம் இல்லையா திமுக அரசாங்கத்திற்கு? தாய்மார்களுடைய வயிற்றில் அடித்தவர்கள் இதுவரை நல்லதாக இருந்த வரலாறே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களிடம் பொய்யை சொல்லி பித்தலாட்டத்தை சொல்லி உங்களுக்கு எல்லோருக்கும் நான் 1000 ரூபாய் தருகிறேன், எனவே நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று உங்களை ஏமாத்தி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. அப்ப 2026 தேர்தல்ல தகுந்த பாடத்தை திமுகவிற்கு புகட்டுவீங்களா மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சியை 2026 தமிழ்நாட்டில் உருவாக்க போகிறது. இங்கு கூடியிருக்கின்ற எங்கள் தாய்மார்கள் தான். தாய்மார்களுடைய அண்ணனாக மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடியவர் தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள்.